அனைவருக்கும் காலை வணக்கம். பிரபல உயிரியலாளர் எர்னஸ்ட் ஹேக்கல் ஜெர்மன் உயிரியலாளரும் இயற்கை வானியலாளருமான எர்னஸ்ட் ஹேக்கல் பிறந்த தினம் இன்று. பிரபல உயிரியலாளர் மற்றும் இயற்கைவியலாளர் எர்னஸ்ட் ஹேக்கல் அன்றைய ஜெர்மனியின் ஒரு பகுதியாக இருந்த பிரஷ்யாவில் போஸ்டம் என்ற இடத்தில் பிறந்தார். 1834 பள்ளி படிப்பு முடித்ததும் உர்ஸ்பர்க்கிலும் பெர்லினிலும் மருத்துவம் பயின்றார். அங்கே ஒரு முறை துறைமுக பகுதியில் ஒரு ஆய்வு திட்டத்திற்காக சிறிய வகை கடல் உயிரினங்களை ஆராய்ந்தனர். இதுதான் விலங்கியலில் இவரை ஆர்வம் கொள்ள வைத்தது. 1857 மருத்துவத்தில் பட்டம் பெற்றார். சில காலம் மருத்துவராகவும் பணிபுரிந்தார். ஓவியம் தீட்டுவதில் அபார திறன் பெற்றிருந்ததால் ஓவியராக வாழ்வது குறித்த சிந்தனை இவருக்குள் துளிர்விட்டது. 25வது வயதில் இவர் வாசித்த டார்வினோட ஆன் தி ஆரிஜின் ஆஃப் தி நேச்சுரல் செலக்ஷன் என்ற நூல் இவரது வாழ்வில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியது. 1861 ஜேனா பல்கலைக்கழகத்தில் விலங்கியலிலும் முனைவர் பட்டம் பெற்றார். அங்கேயே ஒப்பீட்டு உடற்கூறியலில் பேராசிரியராக பணிபுரிந்தார். உயிரினங்கள் குறித்த பல்வேறு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டார். 1866 ஓராண்டு காலம் ஹெர்மன் போல் என்பவருடன் கானரி தீவுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அந்த சந்தர்ப்பத்தில் சார்லஸ் டார்வினை சந்தித்தார். ஒரு ஆராய்ச்சியாளராக நார்வே, எகிப்து, துருக்கி, கிரேக்கம் ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். இனவகை தோற்ற வளர்ச்சிக்கும் பைலோஜெனிசிஸ் மற்றும் தனி உயிரின் ஆன்டோஜெனிசிஸ் தோற்ற வளர்ச்சிக்கும் இடையே சம்பந்தம் பற்றிய உயிர் மரபு ரீதியான விதியை வரையறுத்தார். ஆயிரக்கணக்கான புதிய உயிரினங்களை கண்டறிந்து அவற்றுக்கு பெயர்களை சூட்டினார். அனைத்து உயிரினங்களையும் உள்ளடக்கிய இனவழி படிவரிசை ஜீனோலாஜிக்கல் ட்ரீ ஒன்றையும் உருவாக்கினார். ஆந்த்ரபோஜெனி மற்றும் ஈகாலஜி சூழலியல், ஸ்டெம் செல், புரோடிஸ்டா உள்ளிட்ட உயிரியலில் தொடர்பான பல சொற்களையும் அறிவியல் உலகுக்கு அறிமுகம் செய்தார். பல்வேறு நிறங்களில் பல்வகை உயிரினங்கள் குறித்த விரிவான விவரங்களுடன் படங்களுடனும் ஆர்ட் ஃபார்ம் ஆஃப் நேச்சர் என்ற நூலை எழுதினார். தி ரிடில் ஆஃப் தி யூனிவர்ஸ்